அடுத்த நிகழ்வாக நமது ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடன் உயிர்கலப்பு பெற்ற உலக நலத் தொண்டன் திரு மனோகரன் ஐயா அவர்கள் ஜாக்கிரதை என்ற ஒரு வித்தியாசமான தலைப்பிலே சிறப்பானது ஒரு சிந்தனை உரை இயற்ற உள்ளார். அவர்களை நமது தமிழ் ஆனந்தயோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் இறைஞான ஆசிரியர் நன்மணியா அவர்களின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா, உங்க சிந்தனையை துவங்கலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதான பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். தியானத்திற்கும் மௌனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை மிக துல்லியமாக உணர்ந்து கொள்ள வேண்டாம். இப்போது மௌனம் துவங்க இருக்கின்றோம். நாம் மௌனம் இருக்கின்றோம் என்ற உணர்வோடு இருந்தால் போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. துவங்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மௌனத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இப்போது இந்த வாட்ஸ்அப் மீட்டிங்கில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் வெளியேறி விடலாம். இப்ப பேசக்கூடியது உங்களுக்கானது அல்ல. ஹோஸ்டா இருக்கவங்க கூட போயிட்டு வேற வேலையை பார்த்துட்டு திரும்ப முடிகிறப்ப நீங்க 7:30 போல பார்த்துக்கலாங்க. ஆகவே இப்போது பேசக்கூடியது உங்களுக்கானது அல்ல. நீங்க எல்லாரும் வெளியே போயிடலாம். சீரியஸா சொல்றேன், நீங்க எல்லாருமே வெளியில போயிடலாம். அப்புறம் மேற்கொண்டு கேட்டீங்கன்னா ஜாக்கிரதை சொல்லிட்டங்க. இது பேசும்போதே சைடில் என்னுடைய செல்போன்ல ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் பேசுறது என்னுடைய ஃபேஸ்புக்கில் லைவாகவும் வருங்க. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாக 2010 பிப்ரவரி 2ஆம் தேதி நாங்கள் ஒரு 24 பேர் மலேசியாவுக்கு போனோம். மார்ச் 3ஆம் தேதி தான் திரும்பி வந்தோம். 14 வருடங்களுக்கு முன்பாக இதே பிப்ரவரி இந்த காலகட்டம் அங்கே போயிருந்தோம். வேண்டுபாளையத்தில் சாரராஜன் அப்படின்னு ஒரு பேராசிரியர் இருந்தாங்க. அவங்க தான் எங்களை அங்கே அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அதற்கு முன்பாக சிங்கப்பூரில் ஒரு சித்தர்கள் மாநாடு நடந்தது. அதற்காக அங்கே போயிருந்தாங்க. அங்கே மலேசியாவிலிருந்து வந்திருந்த மாஸ்டர் சேகா அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணாங்க. அப்போ அவர் சொன்னார், அவர் மலேசியாவுக்கு அவர்களை அழைத்து சென்று
அந்த இடத்த காண்பித்து, நீங்க இந்தியாவிலிருந்து சில பேர் அழைத்து வாங்க. அவர்களுக்கு இந்த பாடத்த குடுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னார். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 24 பேர் அங்க போயிருந்தோம். அதிலே 17 பேர் வேதாத்ரி மகரிஷியுடைய சீடர்கள். அப்போது அந்த மாஸ்டர் சேகா அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், உங்களை எல்லாம் வேதாத்ரி மகரிஷி ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டார். ரொம்ப அன்பு வைத்துட்டார். ரொம்ப செல்லம் குடுத்துட்டார். அதன் காரணத்தினாலே நீங்கள் சரியாக அவர் கூறியதை கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னார். ஒரு தாய் எந்த மாதிரி ஒரு அன்பு காட்டுவாங்க? ஒரு 1000 தாய். ஒரு தாய் இல்ல, 1000 தாய் எந்த மாதிரி அன்பு காட்டுவார்களோ அந்த நிலையிலிருந்து உலக மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு அந்த அன்போடும் கருணையோடு இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை துவக்கினார். துவக்குவதற்கு முன்பாகவே எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க. தொலைநோக்கு பார்வையோடு அனைத்துமே முடிச்சிட்டார். எப்படி உலக அமைதி வரணும், எந்த மாதிரி வரணும், எப்படி துவங்கணும், எப்படி ஒருவர் தியானம் கற்றுக்கொள்ளணும், எப்படி அவருடைய மனதிலே அமைதி வர வேண்டும், அதன் காரணமாக எப்படி குடும்ப அமைதி வரணும், அதன் மூலமாக ஊர் அமைதி உலகம் என்று எப்படி விரிய வேண்டும் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இயற்கையே அவருக்கு கொடுத்த அந்த மாபெரும் பொக்கிஷத்தை உணர்ந்து முழுமையாக அதுவாக மாறி அமைத்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வளர்த்துட்டு வந்திருப்பார் பாருங்க. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. இது கற்பனையால கூட யாரும் சிந்திக்க முடியாத விஷயத்த எப்படி கொண்டு வந்தா அதை வர முடியும், உலக சமாதானம் எப்படி வரும், உலக சமாதானம் வந்ததுக்கு பிறகு அது எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும், உலக மக்கள் எப்படி இருக்கணும், எப்படி வந்து ஒரு தனி மனித உடைமையிலிருந்து அத்தனையும் பொது உடைமையா மாறணும், மனிதனே பொது உடைமையாக மாறணும். என்ன தொலைநோக்கு பார்வை! இப்போது நான் பேசக்கூடியது சமுதாயத்துக்காக. சமுதாயத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றார்கள்? சமுதாயத்துக்காக, அந்த தனி மனிதனுக்காக. இதுவரை இந்த சமுதாயம் நல்லவர்களுக்கு என்ன செய்திருக்கிறது? இந்த சமுதாயம் எப்படி இருந்திருக்கின்றது?
உலகம் முழுவதும் அன்பு அன்புன்னு சொன்ன இயேசுநாதரை சிலுவையில அரைஞ்சு கொன்னுட்டாங்க. உலகம் கொடுக்கக்கூடிய பரிசா இது? அன்புதான். அன்பை தவிர வேற எதுவுமே கிடையாது. உணர்த்த வந்த ஒரு மகான தன்னுடைய அறியாமையின் காரணமாக சிலுவையிலே அரைஞ்சிடுறது, உயிரோடு கொல்றது. காட்டு மிராண்டி சமுதாயமா இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். உலகம் உருண்டைன்னு ஒருத்தர் கண்டுபிடித்தார், கலீலியோ. உலகம் உருண்டைன்னு கண்டுபிடித்தார். தெளிவா புரிஞ்சுட்டார். உலக மக்கள் ஒத்துக்கல. எத்தனை கோடி பேர் வேணாலும் இருக்கட்டும், யாரு ஒத்துக்கலன்னு பரவாயில்ல, உலகம் உருண்டைன்னு சொன்னாரு. சரி, பைத்தியக்காரன் சொல்லிட்டு போறேன்னு விட்டுறலாம்ல. கல்லெடுத்து அடிச்சே கொன்னுட்டாங்க. இந்த சமுதாயம் கொடுத்த பரிசு. உலகம் முழுவதும் இளைஞர்களிடையே மாபெரும் மாற்றத்தை, மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய சாக்ரட்டிஸை விஷம் கொடுத்தே கொன்னுட்டாங்க. சமுதாயம் கொடுத்த பரிசு. இதுவரை உலக மக்களுக்காக, உலக நன்மைக்காக பாடுபட்டவர்கள் இந்த சமுதாயம் கொடுத்த பரிசு என்னவென்றால் இதுதான். அதனால வேதாத்திரி மகரிஷி அவங்க யாருடைய மனதையும் புண்படுத்தாம, யாருடைய விஷயத்திலையும் தலையிடாம, எந்த வம்பு தும்புக்கும் போகாம அமைதியாக நின்று சாதித்து காண்பித்து விட்டார். அவர் சொல்லக்கூடியது, என்னுடைய அறிவுக்கு பட்டதை நான் சொல்றேன், உங்க அறிவுக்கு பட்டதுன்னா எடுத்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, எனக்கும் நஷ்டம் கிடையாது. என்ன அற்புதம் பாருங்க. அதனால தான் இருக்கும்போதே தான் என்ன மாதிரி கனவு கண்டமோ அதை முக்கால்வாசி நிறைவேற்றி முடிச்சிட்டாருங்க. ஒரே ஒரு தனி மகானின் மூலமாக கோடானு கோடி மக்கள் உலகம் முழுவதும் தங்களுடைய மனதை அமைதியிலே வைத்திருக்கின்றார்கள். இது பத்தாது. இப்போது முக்கால்வாசி முடிச்சாச்சுன்னா, முக்கால்வாசி கிணறு தாண்டுனா என்ன ஆகும்? கிணத்துக்கு உள்ளாரதான் விழுவோம். அப்ப கால்வாசிய முடிக்கிறது, இங்க முக்கால் கிணறு தாண்டாம முழு கிணற தாண்டுவது யாருடைய கையிலே இருக்கின்றது? இந்த மாதிரி ஒரு நபர் பிறந்து 96 வருடங்கள் வாழ்ந்துட்டு போய் இருக்கிறாரு அப்படிங்கிறதுல கூட உலகத்துல இன்னும் ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த சமுதாயத்துக்கு நான் சொல்றேன், அவரை பத்தி தெரிஞ்சுக்குங்க. சரி, எந்த மாதிரி வினைப்பயனும் கிடைக்கல, இல்லை என்றாலும் அவர்களுக்கு வேதாத்திரி மகரிஷி மாதிரி உலகம் முழுவதும் எத்தனையோ குரு இருப்பாங்க, அவங்களை தேடி இருப்பாங்க, அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். இந்த கால்வாசியை நிறைவு செய்வது வேதாத்திரி மகரிஷி இடத்திலே கற்றுக்கொண்ட அவங்களுடைய பொறுப்புன்னு சொல்லலாம். அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அந்த இயேசுநாதருக்கும் கலீலியோவுக்கும் சாக்ரட்டிஸுக்கும் கொடுத்த அதே தண்டனை தான் வேதாத்திரி மகரிஷிக்கும் கொடுக்குறீங்க. ஜாக்கிரதை. அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ள முடியுமா? எதற்காக பிறந்திருக்கிறாருன்னு புரிந்து கொள்ள முடியுமா?
இதுவரை எத்தனை மகான்கள் தோன்றி இருக்கின்றார்கள், கரடியாக கத்தி இருக்கின்றார்கள். இப்போது உலகம் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இப்போது உலகம் இருக்கக்கூடிய நிலைமை அவங்க சொன்னதை கேட்காத ஒரே ஒரு காரணத்தினாலதான். எந்த மாதிரி ஏக்கம், அந்த உலக அமைதி, உலக சமாதானம் வரணும்னா அந்த ஏக்கம் எப்படியாமட்ட ஏக்கம் தெரியுமா? அமைதி வரும்னா வேற வகையில கொண்டு வரவே முடியாது. புரட்சி அப்படின்னா அங்கேயும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை. ஆனால் நம்முடைய இது என்பது திரட்சி. திரட்சி என்பது அன்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு வருவது. அதுல இணையணும். ஒரு அன்பர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு எப்பன்னு கேட்டீங்கன்னா 85, 86ல சொல்றார் வேதாத்திரி மகரிஷி கிட்ட, சுவாமிஜி இப்பெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. அதுக்கு மகரிஷி அவங்க சொன்னாங்களாம், 1953ல இருந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தனோ அதே தான் பேசிட்டு இருக்கேன். எங்கேயுமே மாற்றவே இல்ல. இப்போதான் உங்களுக்கு புரியுதுன்னாராம். அவருக்கு புரிஞ்சிருச்சு. இப்பயாவது புரிஞ்சுக்கங்க. என்னுடைய 26வது வயதிலே நான் உணர்ந்தேன். என்ன உணர்ந்தேன்னா, ரொம்ப பேர், பல பேர் மனவளக்கலையில இணைந்த காரணத்தினால ரொம்ப பேருக்கு நன்மை கிடைத்தது. மனவளக்கலை பெருகியது. சிலர் மனவளக்கலையிலே சேராமல் இருந்திருந்தாலே மனவளக்கலை பெருகி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி சில பேர் மட்டும் மனவளக்கலையில மட்டும் சேராம இருந்தாங்கன்னா மனவளக்கலை மிக சிறப்பாக போயிருக்கும். என்ன காரணம்? என்ன அன்பு, என்ன கருணை. அவரை புரிஞ்சுக்கணும்ல. அவர் தன்னுடைய உடலை விட்டுட்டாரு அப்படினால அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஜாக்கிரதை. துல்லியமாக, மிக துல்லியமாக எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல எந்த கோடியில இருந்தாலும் அந்த மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை இப்போது மிக துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். உடலோடு இருந்ததை விட உடல் இல்லாமலே தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை. நிஜமாகவே நிஜமாகவே அந்த அத்தனை பேர், எத்தனை கோடி இருக்கிறவங்களோ அத்தனை பேரும் தனியாக அப்படியே அரவணைக்கக்கூடிய, அதை காப்பாற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய அந்த அன்பும் கருணையும் வார்த்தையால விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரி மனிதருக்கு, குருவுக்கு என்ன செய்யணும்? தன்னை உணர்ந்திருக்கணும். சரியான முறையில தியானம் செய்திருக்கணும். இந்நேரம் முடிச்சிருக்கணும். தியானத்தில முடிச்சிருக்கணுங்க. முடிச்சுட்டு தெளிவாகிட்டு அந்த அந்த ஒரு ஏக்கம், அதாவது அந்த ஆரம்பத்தை கொடுத்தாச்சு, தூங்கியாச்சு, பல்வேறு வகையில பெருகிட்டு இருக்கு. என்ன ஆகணும்? அறிவுல முழுமைப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு அதை ஒரு சீரியஸா எடுத்திருக்கணும். சீரியஸா எடுக்கலாம்னு பரவாயில்ல.
ஒரு விளையாட்டு போக்கிலையாவது ஜாலியா செய்து அந்த நிலையை அடைந்திருக்கணும். அறிவுல முழுமை பெற்றிருக்கணும். அதான் அவருடைய ஏக்கம். அப்ப பிரம்மஞானி அப்படின்னு பிரம்ம ஞானத்தை குடுத்துட்டார் அப்படின்னா, அங்கேயே வந்து முடிந்தது. தெளிவாக எல்லாமே சொல்லியிருக்கிறாருங்களே. இந்த சமைக்கிறத விட ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எது? பிரம்மஞானம் அடைவது. அப்புறம் இதுல என்ன சந்தேகம் வேண்டியிருக்கு? சரியான முறையில எப்போதுமே எப்போதுமே ஒரு நிமிஷங்க. எப்போதுமே நேர்மையாக நடந்து கொண்டோம் என்றால் எங்கேயுமே பிரச்சனையே கிடையாது. எப்படி நேர்மையாக நடந்து கொள்வது? அதெல்லாம் வந்து சிந்தனை பண்ணி செய்யக்கூடாது. அது மாறிடணும். அந்த அறிவினுடைய முழுமையும் அந்த பிரம்ம ஞானத்தையும் உணர்ந்துட்டா அது ஃபாலோ பண்ணும். இங்க முயற்சியே தேவையில்ல. கஷ்டப்பட தேவையில்ல. மனதோடு போராட வேண்டிய அவசியம் கிடையாது. அவரை உணர்ந்து கொண்டாலே போதுமானது. ஒரு நடிகர் இருக்கிறாங்க, நடிகை இருக்கிறாங்க. அவங்க நாடகத்திலே நடிக்கின்றார்கள். சினிமாவிலே நடிக்கின்றார்கள். புனிதமான பாத்திரம் ஏந்தி நடிக்கின்றார்கள். பெரிய ஞானியா கூட நடிக்கலாம். அதன் மூலமாக மக்களுக்கு எடுத்து கூறுவது நல்ல விஷயத்தை. அதன் மூலமாக மக்கள் வந்து மாறலாம். ஆனால் நடித்துவிட்டு அவர்கள் அதே போல இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மனவள கலைஞன் என்றால் அந்த மாதிரி என்ன பேசுறாங்களோ, என்ன எந்த மாதிரி இருக்கிறாங்களோ அப்படியே முழுமையாக இருக்க வேண்டும். போலியாக இருக்கக்கூடாது. ஏன்? ஏன் அப்படின்னா, இதுவரை உலக சமுதாய சேவா சங்கம் சம்பாதித்தது என்னவென்றால், எந்த அமைப்பிலும் ஒரு குறைபாடு காமிக்கணும். இதுல குறைபாடே வந்து இருக்க முடியாது. பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இன்ற நாளளவுல கூட அது மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலையிலே யாரேனும் தவறு செய்தாங்கன்னா, எத பாதிக்கும்? வேதாத்திரி மகரிஷி அவருடைய கண்ட கனவ பாதிக்கும். ஜாக்கிரதை. ஒரு சாதாரண மனிதன் இருக்கிறான். ஆபீஸ் போறான். பிசினஸ் பண்றான். வர்றான். சாப்பிட்றான். தூங்குறான். இதுல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதுல எத்தனையோ பேரு தன்னுடைய கடமைய வந்து செய்துவிட்டு, யாருக்கும் துன்பம் குடுக்காம, முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுடைய துன்பத்த போக்குற அளவிலே தங்களை அறியாமலே எத்தனையோ பேர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இயற்கையாவே அவங்க கிட்ட இருக்கு. யாருக்கும் துன்பம் குடுக்க மாட்டாங்க. துன்பப்படுறவங்களுக்கு உதவி செய்வாங்க. எதுவுமே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தியானம்லாம் தெரியாமலே, ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாமலே, பிறருக்கு துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுறவங்களுக்கு துன்பத்தை போக்கணும் அப்படின்னு தெரியாமலே அவ்வளவு பேர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஏங்க இவ்வளவு பேர் உலகத்துல வாழ்க்கை நடத்தும் போது இதை கற்றுக்கொண்ட ஒரு நபர் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணுங்க. முடியலையா? பேசாம அந்த மாதிரி சாதாரண மனிதனா போய் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இதுல இருக்கவே தேவையில்லை. சாதாரண மனிதனாக ஜாலியா சாப்பிட்டு தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்து ஜாலியா இருந்துட்டு முடிச்சுட்டு போயிருங்க. பெரிய பிரச்சனை ஏற்படாது.
ஆனால் இந்த இதுல இருக்கும்போது ரொம்ப பேர் வந்து சமுதாயமே கவனிக்கிறது. இங்கு அந்த ஒரு நபரின் காரணமாக எத்தனையோ பேர் மதிப்பு, மரியாதை வைத்திருப்பார்கள். இங்கே நடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால இதை யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து முழுமை பெற முடியாது. அதன் காரணமா பெரிய சிக்கல் தான் ஏற்படும். அப்பவே சொல்லுவார் மகரிஷி. இந்த மாதிரி நடிக்கிறவனால ஏதாவது கொஞ்சம் நன்மையாவது ஏற்படும். ஆனால் போலி சாமிகள் இருந்தான்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையே ஒண்ணுமில்லாம போயிடும். ஜாக்கிரதையா இருக்கு. பயமுறுத்துறேன்னு நினைக்க வேணாம். தயவுசெய்து நெருப்போடு விளையாட வேண்டாம். வேதாத்திரி மகரிஷிகள் அன்பும் கருணையுமாக. ஆனால் ஏன் வந்து குருன்னு ஒண்ணு வைத்திருக்கிறாங்க. பார்த்தவனையே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க உலகத்துக்கு ஏதாவது நன்மை செய்யக்கூடிய அளவிலே இயல்பாகவே அவங்ககிட்ட அந்த மாதிரி தன்மை இருந்தா அவங்களுக்கு உண்டான கூர்ந்து உணர்ந்து அவங்களுடைய துன்பத்தை கூட போக்கிடுவாங்க. அதான் குரு வேணுங்கிறது. அதான் குருவுடைய அன்பும் கருணையுங்கிறது. ஆனால் ஆனால் அந்த இயற்கை இருக்குது பாத்தீங்களா, அந்த இயற்கை வந்து தயவு தாட்சண்யமே பார்க்காதுங்க. தயவு தாட்சண்யமே பார்க்காது. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, அந்த அருட்பேராற்றலுக்கு அந்த சுத்தவழிக்கு அன்பும் கருணையும் கிடையாதும்பாங்க. என்னங்க அது வந்து கடவுள் வந்து அன்பானது கருணையானது தான் கேள்விப்பட்டிருக்கோம். என்னங்க அன்பும் கருணையும் கிடையாதா? ஆக்சுவலா அதுக்கு அன்பும் கருணையும் கிடையாது. செய்த செயலுக்கு மிக துல்லியமாக அப்படியே கொடுத்துரும். யாருக்கு அந்த அன்பும் கருணையும் இருக்குன்னா, யாரு அத போய் அடைந்து அதுல டச் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அன்பும் கருணையும் இருக்குது. அந்த இறைநிலைக்கு அன்பும் கருணையும் கிடையாது. யாரெல்லாம் இறைநிலைய உணர்வோடு அதை புரிந்து கொள்கின்றார்களோ அவருக்கு தான் அன்பும் கருணையும் இருக்கு. பாருங்க. என்ன என்ன மாதிரி செய்தாலும் அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அவர் கற்றுக் கொடுத்த அந்த செயல் விளைவு தத்துவத்த அப்படியே அப்படியே தெள்ளத் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு வந்து காப்பாத்துறாரு. அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு மனசே கிடையாது. ஏன்னா செயல் செய்து விட்டோம் என்றால் அதுக்கு உண்டான விளைவ அப்படியே கொடுத்தாகும். அப்ப சமுதாயமே சமுதாயங்கிறது தனி மனிதனுடைய தொகுப்பு தான். இந்த உலகத்துல பிறந்து இயற்கை அற்புதமாக படைத்து ஒவ்வொரு காலகட்டமாக அனுபவத்த குடுத்து எப்படி வளர்த்து வந்திருக்கின்றது. இயற்கை குடுக்கக்கூடிய பாடங்கள அப்படியே இருந்து கற்றுக்கொண்டோம் என்றால், எப்படி போகணும் அத அப்படியே அது கொண்டு போகும். அத அப்படியே வழி நடத்தும். அந்த குருவோட துணை இருந்ததுன்னா அற்புதமாக வழி நடத்தும். அதுல வந்து போய்க்கிட்டே இருக்கணும். எத்தனை நாள் தியானம் செய்வது? எப்படி தியானம் செய்வது? எப்படி தியானம் செய்யுதுன்னு கேட்கவே கூடாது. உள்ள போய் கண்டுபிடிச்சு அது முடிச்சிரணும். வாழ்நாள் முழுவதும் தியானம் செய்துகிட்டு இருக்கக்கூடாது. அத முடிச்சிரணுங்க. அத முடிச்சுட்டு அவரு சொன்ன அந்த செயல வந்து செய்யணும். அதுக்கு உண்டான செயல் என்னென்னலாம் செய்யணும்? அந்த செயல வந்து செய்யணும். எவ்வளவு நாள் தற்சோதனை செய்வது? வெற்றி பெறணும்ல. காலம் முழுவதும் போராடிக் கொண்டே இருக்கணுமா? வெற்றி பெறணும்ல. வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும்? அத சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எந்த மாரி இதெல்லாம் அதுல வெற்றி பெற முடியும்? கடுமையாக போராடி கட்டி புரண்டுட்டு இருந்தா ஒண்ணும் கதைக்கே ஆவாது. துல்லியமானத கண்டுபிடிக்கணும். அந்த நிலை வந்து வரணும். அது வரவில்லை என்றால், சமுதாயத்துக்கு மேலும் சிக்கல தான் வந்து ஏற்படுத்துவாங்க.
குழப்பம்தான் மிஞ்சும். தனக்கு ஏற்படக்கூடிய குழப்பத்தின் காரணமாக குழப்பம்தான் வந்து விரிவலையா பரவும். சரியா செய்யணுமே. எப்படி சரியா செய்யறது? திரும்ப கேட்கவே கூடாது. திரும்ப வந்து தானாகவே அந்த உள்நோக்கி சென்று எப்படி வந்து அடைவது அப்படிங்கிறத அது முழு மூச்சாக வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை இருக்கு. நீங்க என்னமோ ரிட்டயர் ஆயிட்டீங்க. எத்தனையோ நாள் நீங்க போராடி இருப்பீங்க. இப்ப வந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அந்த அனுபவத்தினால தான் சொல்றேன். அந்த மாதிரி போராட தேவையில்ல. இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்ல. ஈஸியா அந்த நிலைக்கு போயிரலாம்னு சொல்றேன். அந்த ஆதங்கத்துல, அவருடைய ஏக்கத்த புரிந்த காரணத்தினால, அவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஏக்கத்த, என்ன ஏக்கம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், யார் எப்படி நடக்கனாலும் சரி, ஒருத்தர்கிட்ட கூட இதுவரை ஏன் இந்த மாரி செஞ்சீங்கன்னு ஒரு ஆள்ட்ட கூட கேட்கலைங்க. ஒரு நபர்ட்ட கூட கேட்கல. ஏன் செஞ்சீங்க இந்த மாரி? தெளிவா தெரியும். யாரும் சொல்ல வேணாம். கேள்விலாம் பட வேணாங்க. அப்படியே அவர வந்து பார்த்தாவே தெரியும். பார்த்தா முன்ன கிடையாதுங்க. எங்கேயோ அவர் அந்த செய்யக்கூடிய செயலனா கூட இங்க இருந்தே வந்து அப்படியே மிக துல்லியமா கண்டுபிடிச்சிருவாருங்க. உலகத்துல யாரு எந்த மூலையில இருந்தாலும் சரி, மிக துல்லியமாக கண்டுபிடிச்சிருவாருங்க. மன உணர்வுகள கண்டுபிடிச்சிருவாரு. என்ன மாரி இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சாரு. என்ன இயக்கம் அவருக்கு? ம். எத்தன வருடங்கள் ஆயிடுச்சு? 1957 ஆரம்பிச்சார். எவ்வளவு நாளாயிருக்கு? எத்தனை தனி மனிதர்கள் எத்தனை தனி மனிதர்கள் தன்னுடைய உள்ளத்திலே அந்த உண்மையான மன நிறைவோடு இருக்கிறாங்க. இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம்? ரொம்ப ஈஸியாச்சே. ஏங்க அவர பிடிச்சா போதுங்க. அது கொண்டு போவுங்க அத. சீக்கிரம் அடைந்திருக்கணுமே. செயல் செய்யணும். முடிச்சுட்டு செயல் செய்யணும். சமுதாய மாற்றத்துக்கு என்ன வேணும்? எப்படி வந்து மாற்றம் நடக்கணும்? அந்த பொருளாதாரத்துல அந்த பொது உடைமையில அவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரு? என்ன வந்து சொல்லியிருக்கிறாரு? அத செயல்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு உண்டான செயல செய்யணும். இங்கேயே தனக்குள்ளாரையே போராடிட்டு இருந்தா, எப்போ வந்து முடிக்கிறதுங்க? என்ன காரணம்? அந்த அந்த ஒரு அந்த ஒரு தனி மனிதர, அவரு அந்த மகான, அந்த அன்பும், கருணையும், அந்த ததும்பி இருக்கிறத அது வந்து புரிந்து கொள்ளாத ஒரே காரணத்தினால, நிறைவாக, நிறைவு பெறுவதற்கு முன்பாக என்ன சொன்னார்? என்னங்க? ம். தனித்தனியா எடுத்து பார்த்தா, 1958ல கூடுவாஞ்சேரியில அந்த உலக சமுதாய சேவா சங்கங்கிற போர்ட போட்டு, அந்த ஊர்ல இருக்கிற கிராம மக்கள், "ஏய்யா இந்த குடிசையில உட்காந்துட்டு எப்படிய்யா நீ உலக சமுதாயத்துக்கு சேவை செய்ய போற?" அப்படின்னு கேட்டாங்களே, அதிலிருந்து ஒவ்வொன்னா தனித்தனியா எடுத்து பார்த்தா, எப்படி வளர்ச்சி, எப்படி ஏற்றுக்கொள்ளல், தமிழ்நாட்டிலே மாபெரும் ஒரு ஆன்மீக திரட்சி, எத்தனை அறிவித்துகோள்கள், எத்தனை தனி மனித உள்ளங்கள் எப்படி சின்சியரா மாற்றம் பெற்றிருக்கின்றது. அந்த அளவுக்கு நேருக்கு நேர் பார்த்துவிட்டு நிறைவான காலகட்டத்திலே ஒரு 10 பேராவது தேறுவாங்களா அப்படின்னு கேட்டா, அது என்ன ஏக்கம் ஏன் சரியா நடந்துக்கலைங்க? என்ன ஏக்கம்? அது சொன்னதுக்கு பிறகாவது, அதுக்கு பிறகு அந்த ஒரு ஏக்கம் வந்திருக்கணுமே! இப்படி கேட்டாரே! ஆக்சுவலா நான் கேள்விப்பட்ட உடனே அவரு சும்மா தான் சொல்றாருன்னு நெனச்சேன். ஏன்னா, அவருக்கு நான் பேரே வச்சிருக்கேன். என்ன பேர் தெரியுங்களா? உலக மகா நடிகர் அப்படின்னு. நடிகர்னா என்னங்க?
கண்டே பிடிக்க முடியாதுங்க. அவரை கண்டே பிடிக்க முடியாதுங்க. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது. மகரிஷியே ஒண்ணு சொல்வார். ஒரு செல்வன் தான் ஒரு ரயில் பெட்டியில போறார். அவர்ட்ட ரொம்ப பணம் இருக்குன்னு அதே பெட்டியில ஒரு திருடனும் போறான். 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருடன் வந்து பாத்ரூம் போயிட்டு வரான். அப்புறம் செல்வந்தரும் பாத்ரூம் போயிட்டு வரார். உடனே அவர் பாத்ரூம் போகும்போது திருடன் வந்து அவருடைய பையெல்லாம் சோதனை போடுறான். பணம் எங்க வச்சிருக்கான்னு. கிடைக்கவே இல்ல. இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. திரும்ப அவர் வரார். திரும்ப திருடன் போறான். இவனால பணம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. கடைசியா இறங்குறப்ப பார்த்தா, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பணத்த வந்து திருடன் இருக்கக்கூடிய வச்சிருக்கிற பையிலே வச்சுட்டார். அவன் எல்லாத்துலயும் தேடுறான். தாங்க இருக்கிற பையில வந்து தேடல. அதேபோல இந்த இறைவன் ஒவ்வொருடைய உள்ளத்திலே உறைந்திருக்கின்றான். இது அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் தி காட். அங்கேயே இருக்கிறான். வெளியிலேயே தேட தேவையில்லை. எங்கேயும் போக தேவையில்லை. எங்கேயுமே தேட தேவையில்லை. இங்கேயே இருக்கு. அப்ப அங்க உள்ளே சென்றாலே தன்னை அறிந்து கொண்டாலே அவரை தெரிஞ்சுக்க முடியும். அவரை தெரிந்து கொண்டாலே தன்னை தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஏக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஏக்கத்தை புரிஞ்சிக்காம இருந்தா இன்னும் சிக்கல் தான் ஏற்படும். ஏன்? எத்தனை தனி மனித உள்ளங்கள் மாறுகின்றனவோ அதை பொறுத்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப தனி மனிதன்கிட்டயே வந்து குழப்பிக்கிட்டு இருந்தான்னா குடும்பத்தை அமைதியா நடத்த முடியல, குழந்தைகளை சரியா வளர்க்க முடியல, தன்னையே உணர முடியல. அவர் என்னதான் வந்தாரு, எதுக்குதான் வந்தாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன் இந்த போராட்டம்? இத பேசிட்டு தூங்கிட்டு எழுந்து போறது விஷயம் கிடையாதுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நல்லா பேச்சலாம் வந்து அதுவும் தேவையில்லை. ஆக்சுவலா நிஜமாகவே ஒருத்தனை வந்து தண்ணிக்குள்ளார மூச்சு முட்டை உள்ளார தள்ளிட்டாங்கன்னா அவன் எழுந்து வருவதற்கு என்ன செய்வான்? எப்படி தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகம் செய்து வருவான்? அப்ப இதை வந்து சாதாரணமா எடுக்காம எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. எத்தனை பேர் என்கிட்ட கேட்குறாங்க? என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுங்களா? ஆக்சுவலா வந்து நான் மலேசியா போனது சாதாரணமா அல்ல. இயற்கை வழி நடத்தல போனேன். போயிட்டு வந்தது பிறகு வந்து சொன்னாங்க. அதன் பிறகு வந்து வெளியில வந்தேன். சொன்னாங்க, மகரிஷியே எல்லாமே கொடுத்துட்டாரு. நீங்க எதுக்காக வேற இடத்துக்கு போறீங்க? கரூர் அழிவுத்தூர் கோயில்ல அந்த விளம்பர பலகையில கீழே நான் எழுதியிருந்தேன். இறை தேடும் பணி இங்கே நிறைவடைகிறது அப்படின்னு போட்டிருந்தேன். நீங்களே போட்டுட்டு நிறைவடையாம எங்க போனீங்கன்னு கேட்டாரு. 3 பேர் கேட்டாங்க. சரி, எல்லாமே கத்து கொடுத்துட்டாருல்ல, அப்ப ஏன் சரியா செய்யல? ஏன் நிலைய அடையல? ஏன் இவ்வளவு லேட்டு? ஏன் புரிஞ்சுக்க முடியல? இதுல கஷ்டமே வந்து கிடையாது. அவ்வளவு கடினமானது ஏதாவது கொடுத்துருக்காரா? அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சிலாம் மிக எளிமையானது, கடைபிடிப்பதற்கு ஈஸியானது. இதுல வந்து சந்தேகமே கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஏன் வந்து செயல்படுத்த முடியல? ஏன் அவரை புரிஞ்சுக்க முடியல? அந்த உலக மக்கள் மேல வைத்த ஒரு அன்ப, அத வந்து அந்த ஏக்கத்தை அவங்கள ஊடுருவி பார்க்கும்போது அந்த பெற்ற உணர்வ, அவரோடு மௌனம் இருக்கும்போது அந்த பெற்ற அந்த அன்பையும், கருணையும் உலகத்து மக்கள் மேல ஒரு வாழ்த்துறதையும், அந்த எந்த மாரி ஏக்கத்தையும் என்னால எப்படியாவது விவரித்து, எப்படியாவது தனிமனித ஒப்படைக்க முடியுமான்னு பார்த்தா முடியல. என்னால முடியவில்லை. என்ன மாரி அன்பு? நிஜமா அது வந்து எனக்கு மட்டும் ஏதாவது ஒரு வரம் வேணும்னு கேட்டா, இந்த மாதம் அவர பார்த்து எடுத்து சொல்லி, அவங்க அத்தனை பேரும் உடனே அது ஃபயர் ஆயி அவங்களுக்கு அப்படியே உடனே தெரிஞ்சிரணும். அப்படின்னு வரம் கேட்பேன். எனக்கு என்னால முடியலைங்க. நீர்த்து போயிறக்கூடாது.
அவருடைய தத்துவங்கள்லாம் அது நீர்த்து போயிடக்கூடாது. வெறுமனே பேசிட்டு இருக்கக்கூடாது. அத அப்படியே அப்படியே ஒருத்தர் இருந்தாருன்னா, அது அப்படியே அது இருக்கணும் அவருடைய இத. அந்த மாதிரி ஒரு உணர்வோடு வேதாத்திரிகளுடைய சீடர்களா அந்த மாரி இருக்கணும். கடினமே கிடையாதுங்க. இத ஃபாலோ பண்ணணும், அந்த மாரி பண்ணணும், இந்த மாரி பண்ணணும் அப்படிங்கலாம் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸிங்க. கெட்டியா அவர பிடித்தா அது ஃப்ரீயா இயற்கை வந்து அற்புதமானதுங்க. என்ன அற்புதம்! யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி அறிவில முழுமை அடைய வைக்கணும், அழகா அது வந்து கொண்டுட்டு போகுங்க. ஈஸியா கொண்டுட்டு போகும். அந்த கார்கில் போர் நடக்கிறப்ப காலையில எழுந்து அந்த பேப்பர படிக்கும்போது, என்னுடைய கண்ணிலே ரத்த கண்ணீர் வருது அப்புட்ன்னா, அவரு என்ன பாடுபட்டிருப்பார். எந்த இடத்துல ஒரு தனி மனிதன் எங்கேயாவது ஒரு துன்பம் வரும்போது, அதுதான் அந்த அந்த அலை அப்படியே துல்லியமாக அது உணர்ந்து தங்களால தாங்க முடியாத ஒன்று. இதுதான் உலக மக்கள் மேல அன்பு வைக்கிறது என்பது இதுதான். என்ன அன்பு? இந்த மாரி ஒரு பெரிய மகான் குருவா கிடைக்கிறதே பெரிய விஷயங்க. இது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு பிறப்பில ஒரு நல்ல ஒரு நல்வினை செய்த காரணத்தெல்லாம் புண்ணியத்தின் காரணமா தான் இந்த மாரி கிடைச்சிருக்குது. இந்த மாரி கிடைக்கிறத வந்து இன்னும் அ மிஸ் பண்ணா, இந்த பிறவில விட்டா எந்த பிறவியில கிடைக்கும்? கண் இருந்தும் குருடராய், காது இருந்தும் செவிடராய், அ அந்த நீர்த்து போய்விடக்கூடாது. அப்படியே இருக்கணும். அவர் என்ன மாரி சொன்னாரோ, அது அப்படியே போகணும். நீர்த்து விடக்கூடாது. பண்ண முடியும். நிச்சயமா முடியும். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. நிஜமா நான் மேடை பேச்செல்லாம் பேசவே இல்லைங்க. நிஜமாங்க. மேடை பேச்சே பேசல. அந்த உயிர் கலப்பு இருந்ததுன்னா, அப்படியே சேஞ்சுங்க. ஒரு செகண்ட்ல சேஞ்ச் ஆயிரும். என்ன மாற்றம் தெரியுங்களா? ஏன் சரியா பண்ணல? ஏன் சரியா உணரல? ஏன் புரிஞ்சுக்கல? ஏன் நடக்க முடியல? இதனுடைய விளைவுகள் என்ன? யாருமே யாருக்குமே கத்துக் குடுக்க மாட்டாங்க பழங்காலத்துல. காட்டுக்கு போகணும். எல்லாத்தையும் துறக்கணும். அப்படியே அவருக்கு சேவகம் செய்யணும். கடைசியா அவருக்கு பிடிச்சவங்க தான் சொல்லி தருவாங்க. எல்லாத்தையும் மாற்றி அமைச்சாச்சு. பெண்களுக்கு கத்துக்கலாம், குடும்பத்தினர் கத்துக்கலாம். யாருமே இதுக்கு துறக்க தேவையில்ல. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதோட இதையும் சேர்ந்து செய்யலாம். என்ன எளிய முறை. அப்ப ஏன்? அதாவது அந்த மாதிரி யாரேனும் இந்த நெருப்போடு விளையாடாதீங்க. ஜாக்கிரதை. இத கத்துக்கிட்டு தப்பு செஞ்சுட்டு, இத யாரு பாதிக்கும்னா, யாரு கத்துக் குடுத்தாங்களோ அவங்கள பாதிக்கும். நல்லவர்களுக்கு இந்த சமுதாயம் குடுக்கக்கூடிய பரிசா இது? தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. உங்கள வந்து அதரியப்படுத்தல, உங்கள பயமுறுத்தல, இந்த மாரி செய்யாதீங்கன்னு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுத்தல. ஏன்னா, அந்த அன்போடு இருந்து அது சொன்னத ரொம்ப ரொம்ப செல்லம் குடுத்துட்டாரு. அதுக்காக தான் நான் பேச வேண்டியிருக்கு நானு. அ எதிரிக்கே நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு குடுத்தார்ன்னா, இத கற்றுக் குடுத்தவருக்கு அந்த மாரி செய்யலாமா? இல்லன்னா வேற வேலைய போய் பாருங்கங்கிறேன். அவருக்கு என்ன குடுக்கணும்? எப்படி வந்து குடுக்கணும்? என்ன மாரி நடந்துக்கணும்? தனி மனிதன்ல எப்படி வந்து மாற்றம் வந்து நடக்கணும்? எதுல வந்து தனி மனிதனுடைய மாற்றம் பெரிய உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும்?
அந்த அந்த சுத்த வெளியில நிஜமாவே ஏக்கத்தோடு தாங்க முடியாத, எனக்கு வேற வழியே கிடையாது. அந்த இறைநிலை வந்து இல்லாம ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற இதுல இருந்தா, அது கொண்டு போவும். அத போய் கொஞ்ச நேரம் அத மட்டும் டச் பண்ணி பாருங்க. அப்புறம் உடல்லயும், மனதிலயும் ஏற்படக்கூடிய மாற்றமும், அந்த அன்பும், கருணையும் உலகத்துக்கு மக்கள் மேல இருக்கக்கூடிய கருணையும் எப்படி பொங்கி வழியும் அப்படின்னு பாருங்க. அத டச் பண்ணி பாருங்க. தயாரா இருக்கிறார். குரு தயாரா இருக்கிறார். ஜாக்கிரத. திரும்பவும் நான் சொல்றேன். நீங்க ஏதோ வந்து கண்ணுக்கு தெரியாத இருக்கிற காரணத்தெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பகல்ல வந்து நட்சத்திரங்கள் தெரியாது. அதனால நட்சத்திரங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த உயிர்ல இருந்து தயிர் எப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க? யாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை எடுத்து பதமான சூட்ல போடும்போது எப்படி அந்த பால் தயிர் ஆகுதோ, அதே போல அந்த அவருடைய உயிராற்றல் வந்து கன்டினியூஸா கிளை கிளையா எத்தனையோ பேருக்கு பரவி, எத்தனையோ தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குன்னா, யாரு வேணாலும் குடுக்கலாம். எப்படி வேணாலும் குடுக்கலாம். ஆனா, மூளை வந்து அவருடைய ஆற்றல், அந்த குண்டலினி சக்தி, அந்த உலக மக்கள் அத்தனை பேரும் அமைதியோடு, சமாதானத்தோடு இருக்கக்கூடிய ஏக்கத்தின் காரணமாக தொடர்ந்து அந்த கையிலே வந்து கொண்டிருக்கின்றது. மத்தவங்கலாம் கருவி அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க. தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. கண்ணுக்கு தெரியாம. கண்ணுக்கு தெரியாம இப்போதும் அப்படியே மிக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உணர்வுகள புரிந்து கொள்ள முடியும். உண்மையாகவே ஏக்கத்தோடு இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்க முடியும். உண்மையாகவே அறிவில முழுமை பெறவங்கள தெரிஞ்சுக்க முடியும். இவங்க இன்னும் எத்தனை பிறவி ஆகும்னு தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து குடுக்க முடியும். ஏங்குறாருங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. என் கற்பனைலாம் கிடையாது. நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மிக துல்லியமாக இந்த மாரி ஒருத்தர் ஏங்குவாரா? என்ன ஏக்கம் தெரியுங்களா? ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. ம். ஒரு ஃபிளாஷ்ங்க. ஃபிளாஷ். ஒரு ஃபிளாஷ விட, ஒரு மின்னல விட, அத விட மிக குறுகிய காலகட்டத்தில நீங்க ஏங்குனா அது கிடைச்சிரும். அ என்னதான் பண்றதுன்னு தெரியலையே! ஆக இந்த மாதிரி மாபெரும் ஒரு தத்துவத்தையும் குடுத்து, செயல்வழி தத்துவத்த குடுத்து, பல்வேறு பயிற்சிய குடுத்து, உடல உறுதியா வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி குடுத்து, காய்கல்பம் குடுத்து, மனது சீர்கெடாம இருக்கிறதுக்காக, மனத நல்ல முறையில வைத்துக்கிறதற்காக, வாழ்த்த வந்து குடுத்து, பிரம்ம ஞானத்த குடுத்து, உலக சமாதானங்கிற திட்டத்த குடுத்து, படிப்படியா எப்படி குடுக்கணும், எப்படி வந்து பொதுவாக பிரிக்கணும், கவர்ன்மெண்ட் வந்து எப்படி நடத்தணும், எப்படி வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கணும், எல்லாமே, எல்லாமே முடிச்சாச்சு. போய் செயல்படுத்தணும். போய் செயல்படுத்தக்கூடிய ஆட்கள் தான் வேண்டும். எப்படி செயல்படுத்துவது? எப்படி அவரை அடைவது? எப்படி அவரை புரிந்து கொள்வது? கேட்கவே கூடாதுங்க. கேள்வி கேட்டெல்லாம் முடியாதுங்க. ஏன்னா, கேள்வி கேட்டு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குங்க. ஒரே முனைப்போடு நீங்களே உங்களுடைய மனத கொண்டு இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. வீட்ல ஒரு பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. இந்த வாழ்க்கை பிரச்சனைய நைட்டு தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல. இதற்கு இதற்கு வந்து அந்த இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தூங்காம இருந்து பாருங்க. நமக்கு நம்முடையது, என்னுடையது அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு துன்பம் ஏற்படும்போது வந்து கவலைப்படுற மனம், ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாம இருக்கக்கூடிய மனம், கல்வி இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த திருமணம் ஆக முடியாம, ஆக இல்லாம எத்தனை பேர் உலகத்துல இருக்கிறாங்க. நம்ம வீட்ல நடந்தா மட்டும் அவ்வளவு கஷ்டமா இருக்குது. நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது.
இத உலகத்துல எப்படி இருக்கான்னு தூக்கம் இல்லாம கேட்டு பாருங்க, கனெக்ஷன் குடுப்பாரு. சுயநலம் இல்லாம இருந்து பாருங்க, கனெக்ஷன் குடுப்பாரு. உலகத்துக்காக நான் இருக்கேங்கிறது நிஜமாகவே உள்ளுக்குள்ளார எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, புகழுக்காகவும், பொருளுக்காகவும் இல்லாம நிஜமாகவே அந்த பியூரா அந்த கள்ளக்கபடு இல்லாம வேதாத்திரி மகரிஷி மாதிரியே அந்த மாரி உணர்வோடு நைட்டு தூங்காம இந்த மாரி உணர்வு இருந்தா நைட்டு தூக்கம் வருமா? அத அடையறதுக்கு முன்னால தூக்கம் வருமா? தூங்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். சமுதாயமே தூங்கிட்டு இருக்கு. ராத்திரி பகலா தூங்கிட்டு இருக்கு. என்ன செய்றோம்னு தெரியாம தூங்கிட்டு இருக்கு. ஒரு விழிப்பு நிலை இல்லாம தூங்கிட்டு இருக்கு. உலக மகா தூக்கம். தூங்கிக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்கிறது. எப்ப மாறுறது? என்ன பண்றது? உள்ளுக்குள்ள இருப்போம். கேட்கக்கூடாது. எப்படி? எந்த மாதிரி? ராத்திரி பொழுது தூக்கமே வரக்கூடாது. இயற்கை கொண்டு போகுங்க. ஆ நிச்சயமாக, நிச்சயமாக, அற்புதமாக, அழகாக எப்படி மாற்றம் இருக்குது, உயிரின பரிணாமம், இந்த பரிணாம வளர்ச்சி தெளிவா குடுத்துட்டாரு. இயற்கை இருக்கிறத குடுத்துட்டாரு. எப்படி செயல்படுதுன்னு குடுத்துட்டாரு. எந்த மாரி செயல்வழித்து ஏற்படும் குடுத்துட்டாரு. அது எப்படி கொண்டு கொண்டு போகுதுன்னு குடுத்துட்டாரு. இவரே தனி மனிதனா இருந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அதுவும் இயற்கையே குடுத்துருச்சு. இங்க வேலையே கிடையாது. அழகா அது குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணணும். இதுல என்ன குழப்பம் வேண்டி கிடக்கு? அழகா போலாமே! கிளீனா குடுத்துட்டாரு. இத்தனை பேர் இருந்தும் இது வந்து அ அந்த நிலைய எப்படி சொல்வது? என்னுடைய அறியாமை தான் இருக்கலாம். சமுதாயமே, தனி மனிதனே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எதுக்காக வந்திருக்கோம்? என்ன காரணத்துக்காக இங்க வந்திருக்கோம்? அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது குழப்பு தனி மனிதனா இருந்து பார்த்தா குழப்பமா தான் இருக்கு. அப்ப அந்த மாரி அற்புதமா வழிகாட்டுறார். அந்த வழிகாட்டுதல பயன்படுத்தி போலாமே! ம். திருச்சியில ஒரு மீட்டிங் நடந்தது. 5:30 மணிக்கு போட்டிருக்காங்க. வேதாத்ரி மகரிஷி கரெக்ட்டா 5:30 மணிக்கு ஷார்ப்பா வந்துட்டாரு. டி.ஆர்.பி. விஸ்வநாதன் ஸ்கூல்ல. அப்ப சொல்றாங்க, ரொம்ப பேர் பிஹெச்லேருந்து ஷிஃப்ட் முடிஞ்சு வரணும். வெயிட் பண்ணணும். அதனால வந்து கொஞ்சம் நேரத்த கடத்தணும். நீங்க போய் கொஞ்ச நேரம் பேசுங்கன்னு சொன்னாங்க. நான் போய் பேசினேன். இப்போது உலகம் எப்படி இருக்குது? இதுவரை எத்தனை மகான்கள் வந்தார்கள்? என்னென்னலாம் தான் முடிஞ்சத செஞ்சாங்க? அந்தந்த காலகட்டத்தில மகான்கள் வந்தார்கள். இயற்கை அவர்களை வழி அனுப்பி வைத்தது. அந்த காலகட்டத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏத்த மாரி நல்வழிப்படுத்துவதற்கு அந்தந்த தேசத்தில அதுக்கு தகுந்த மாரி வந்து குடுத்தாங்க. ஆனா, இத்தன பேர் குடுத்தும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அப்படின்னு பேசினேன். பேசி முடிச்ச உடனே அந்த அன்பும், கருணையும் இருக்குது பாருங்க. என்ன கருணை! பேசி முடிச்ச உடனே ஆரம்பிச்சாரு. இப்போ ஒரு அன்பர் பேசினாரு. இத்தனை பேர் வந்தாங்களே, இப்படி உலக நிலைமை என்னன்னு கேட்டார்ல, அதுக்கு அவரு சொன்னாரு, இது பேரு அத்தனை பேருடைய ஏக்கத்தின் காரணமா தான் இப்போது நாம் அத செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னாரு. இப்படி குறை சொல்லல. அ மக்களையும் குறை சொல்லல. அத்தனை பேரு ஏங்கின ஏக்கத்தின் காரணமாக இப்போது நம்ம வந்து அத செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னாரு. என்ன அன்பும், கருணையும் பாருங்க. இன்னொரு ஊர்ல ஒரு யுனிவர்சிட்டியில அவர வந்து யுனிவர்சிட்டியில இருக்கிற முக்கிய பொறுப்புள்ளவர்களுக்கெல்லாம் பேசலான்னு கூப்பிட்டுட்டாங்க. அவரும் போயிட்டாரு. ஆனா, அங்க போனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதுதான் சமுதாயத்த நான் சொல்றேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த யுனிவர்சிட்டியில இருக்கிற முக்கியமான
ஆட்கள்ல அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாம அதை தவிர்த்து விட்டு சாதாரணமா ஒரு காலேஜில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இந்த இலக்கிய மன்றம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் பேசுறதுக்கு விட்டு, அந்த வரவேற்புரை சொல்றது அந்த மாணவி, நன்றி சொல்றது ஒரு மாணவி, அந்த மாதிரி சாதாரணமா நடக்கக்கூடிய இலக்கிய கூட்டத்துல போய் மகரிஷிய பேச வச்சாங்க. அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து, அத அவரு கண்டுக்கவே இல்ல. அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அது குடுத்தாரு. அதன் பிறகு அவர் அன்பொழியில எழுதினாரு, இந்த மாரி ஏற்பாடு பண்ணிட்டு, இந்த மாரி குடுத்ததுனால, ரொம்ப பேருடைய அன்பருடைய உள்ளம் புண்பட்டிருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய உள்ளம் புண்பட்டதற்கு நான் காரணமாயிட்டேன். என்னை மன்னிச்சுக்கங்கறாரு. என்ன காரணம்? அ அவர் காரணமா? சமுதாயம். சமுதாயம் செஞ்ச தவறுக்கு எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இந்த பெரிய மனிதரை, பெரிய மகான சாதாரணமா பயன்படுத்திட்டாங்களே அப்படின்னு எத்தனையோ பேர் உங்களுடைய மனம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும். அதை நான் உணர்றேன். அந்த மாதிரி உங்களுடைய மனதுக்கு வருத்தம் ஏற்படுத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னா, ஒரு என்னங்க இந்த அன்பவே புரிஞ்சுக்க முடியல. இத்தனை நாள் வாழ்வதே வேஸ்ட். இந்த அன்பை புரிஞ்சுக்க முடியாதா? எத்தனை பேர் பேசிட்டாங்க, எவ்வளவு பேர், எத்தனை மகான்கள் வந்தார்கள். எங்க பார்த்தாலும் ஊழல் சரியா நடந்துக்க தெரியல. இந்த 5லயும் வந்து அதிகாரத்தையும் புலன் இன்பத்திலையும் மயங்கி போய் இன்னும் பெருகணுங்கிறதுல இன்னும் எத்தனை பேர் தான் வருவாங்க? தேவையில்லைங்க. மகனி சொல்லுவார், தேவையே இல்லை. இன்னுமே புதுசா ஒரு தத்துவம் எதுவுமே தேவையில்லை. புதிதாக எதுக்குமே கொடுக்க தேவையில்லை. இருக்கிறத ஃபாலோ பண்ணா போதும். இருக்கிறத ஃபாலோ பண்ண வேணாம். உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதுவரை மனிதனாக வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னா, புதுசா ஒண்ணு கத்துக்க வேணாம்னு சொன்னார்னா என்ன ஆகுதுங்க? அந்த அன்பை உணர்னா ஜடமாவா இருக்கும். அந்த அன்பை உணர்ந்து கொள்ள முடியலன்னா என்ன இயக்கம், என்ன இது, என்ன திட்டம், எப்படி கொண்டு போகணும்? உலக சமாதானத்தை விட்டா உலக மக்கள் அன்பா இருக்கிறத வேற எதுவுமே கிடையாது. இப்ப நடந்துகிறத பார்த்தா எப்படி இருக்கு? பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு அந்த மனசு? வேதனையை கொடுக்கிறதா? இதுவரை அந்த மகனுக்கு கொடுத்த தண்டனையே திரும்ப இவருக்கு கொடுக்கிறதா? அந்த உயிருக்கு அழைப்பு பெற்றவங்க உணரணும். சில பேர் முடிவு பண்ணி என் வாழ்க்கையே இதுதான், என் வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா மாற்றத்தை கொண்டு வரலாம். அது முடியும். இதுவரை எத்தனையோ பேர் பேசிட்டு போயிட்டாங்க. அதுவும் அந்த மாதிரிதான் என்னுடைய பேச்சு போக போகுதான்னு தெரியல. அதனால அந்த அன்பும் கருணையும் இல்லாம அந்த சேகா குழு சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு கண்டிப்பா இருக்குங்கிறதுக்காக இது வந்து சொல்லப்பட்டது. இது உங்களுக்கானதல்ல. மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. முன்ன பேசுனது எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இது எனக்காக உரக்க என்னுடைய மனசாட்சி எனக்காக கூறியது. அந்த அன்பும் கருணையும் அந்த இதுல கலந்து போய் உறைந்து போய் உருகி போய் நான் பேசுறதே ரொம்ப அதிகம். பேசவே முடியாது. அதை உணர்ந்துட்டா பேசவே முடியாதுங்க. வார்த்தையில ஏதாவது கொண்டு வர முடியும்னு பாக்குறேன், முடியல.
அதனால உங்களுக்கு சமுதாயமா இருந்தாலும் சரி, தனி மனிதனா இருந்தாலும் சரி, நிச்சயமா சமுதாயத்தை மாற்றவே முடியாது. ஆகவே இதுவரை பேசிய உரை எனக்காகவே நானே சத்தமாக பேசிக்கொண்டேன். நானே ஜாக்கிரதையாக இருக்கின்றேன். எப்படி டெக்னாலஜிய பயன்படுத்திக்கிறோமோ, அதே போல அந்த தீராத நிலையில இருக்கும்போதையுமே எதையுமே பற்றி பிடிக்காம, மலேசியால இருக்கிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க வேதாத்திரி மகரிஷி மேல இந்த அளவுக்கு அன்போடு, பற்றோடு இருக்கிறீங்களே, அவரு வரணும்னா அவர் மேல இருக்கிற பற்ற நீங்க விட்டா தான் வருவாருன்னாங்க. நிஜமா விட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்தாருங்க. பாருங்க. அதுலயுமே எதையுமே பிடிச்சு வைக்காம, இப்ப எப்படி இந்த காலகட்டத்துக்கு வேதாத்திரியத்தை எப்படி கொண்டு போறது, எப்படி பயன்படுத்துறது, எப்படி சிந்தனை பண்றது, எப்படி கொண்டு போலான்னு அதே நிலையில இருக்கிறது. இதையே பிடித்து வைக்காம கொஞ்சம் கனெக்ட் பண்ணா அவரே கொண்டு போவாரு. அந்த மகான்கள் அத்துணை பேருமே ஒரேல தான் இருக்கிறாங்க. இது பெரிது, தாழ்ந்து அப்படின்னு கிடையாது. ஏன் இயற்கை இத்தனை குருமார அனுப்பணும்? பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதுக்காக. எதுவுமே உயர்ந்தது, தாழ்ந்தது எதுவுமே கிடையாது. அவங்கவங்க நல்ல நோக்கத்தை தான் செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அத பயன்படுத்தி இந்த பிறவியிலேயே மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, இந்த மாரி ட்ரை பண்ணி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 70, 75 ஆயிடுச்சுன்னா, ஆகா இனிமே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த பிறவியில அடுத்த பிறவியில பார்த்துக்கலான்னு இந்த ஒத்தி போட்டு அந்த இன்னொரு பிறவிக்கே ஒத்தி போடுறது. அப்படி இல்ல. நேருக்கு நேர். இப்பவே பிடிச்சு இந்த பிறவியிலேயே திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டே இருக்கிறது. ஏன்டா நீ மேடை பேச்சு பேசிட்டு இருக்க? யாராவதுன்னா பரவாயில்ல. ஏன்டா வேஸ்ட்டா எத்தனை பேரு தொண்டை தண்ணி கத்துட்டாங்க. புதுசா என்னடா நீ கத்திட்டு இருக்க அப்படின்னு உள்ள இருந்து வருது. பரவாயில்ல. யாருக்கே இல்ல. எனக்காவது யூஸ் ஆகும்ல. எனக்காவது எப்படி கொண்டு போகணுங்கிறது எனக்கு முன்னுக்கு வரும்ல. அது போதுமே. தனியா இருந்தானா இந்த மாதிரி தனியா புலம்ப முடியாதே. இத்தனை பேர் இருக்கிறவ புலம்புனா நல்லா புலம்பலாமே. தனியா புலம்ப கூட இந்த மாதிரி புலம்ப முடியாத. இத்தனை பேரை பயன்படுத்தி புலம்பிக்கிறேனே. ஆக என் புலம்பலுக்கு நீங்க உதவி இருந்த உங்களுக்காவது நான் நன்றி சொல்லணும் நானு. அதுவே போதும் மேடம். ஆக எதையுமே பிடித்து வைக்காம ஃப்ரீயா விட்டோம்னா இயற்கை கொண்டு போகும். ஏதாவது பிடிச்சு வச்சீங்கன்னா அதுதான் சரியா இருக்கிற மாதிரி. இந்த மனம் இருக்குது பாத்தீங்களா? இத திரும்ப திரும்ப நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாம நினைக்கிறது கரெக்ட் மாரியே தெரியும். அதான் மனதனுடைய மாயை. ஃப்ரீயா விடுங்க. ஆறு போல விடுங்க. கரண்ட் மாரி விடுங்க. புத்தம் புதுசா இருந்தா புத்தம் புது ஐடியா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே எண்ணத்த திரும்ப திரும்ப நினைக்கும்போது, அந்த நினைத்த காரணத்தினாலேயே இந்த பொய்ய திரும்ப திரும்ப சொல்லும்போது, அந்த உண்மைய கூட உண்மைய அது இல்லன்னு திரும்ப திரும்ப பொய் சொன்னா கூட பொய்ய நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. உண்மைய யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாரி மனதும் இந்த மாயை ஏற்படுத்திரும். அத ஃப்ரீயா அத விட்டுட்டு, மனத பொறுத்தவரை எதுவுமே செய்ய தேவையே கிடையாது. தானே தானே தூய்மை செய்து கொள்ளும். ஆறு போல ஓட விட்டா, அது அடுத்த கட்டத்துக்கு இயற்கையா அந்தந்த நேரத்துல அது என்ன செய்யும்? எப்ப செய்யும்? எப்படி செய்யும்? எப்படி ஃப்ரெஷ்ஷா செய்யும்? எந்த ரூபத்துல செய்யும்? அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏங்க, வேதாத்ரி மகரிஷி உங்கள டெஸ்ட் பண்றதுக்கு வேற ரூபத்துல வரார். அப்படியே வர முடியாது. அதையே ஏற்கனவே நம்ம பார்த்து மனப்பாடம் பண்ணி வைத்த அந்த வேதாத்திரி மகரிஷி உருவத்தோடு வர முடியாது. வேற ரூபத்துல வந்தா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு துணிச்சல், அந்த அளவுக்கு தெளிவு. நான் முடியும்னு என்னால முடியும்னு நீங்க நெனைங்க. கண்டுபிடிக்க முடியும். அப்படியே ஃபிளாஷ் அடிக்கும். அப்படியே இயற்கை பாடம் குடுக்கும். இவ்வளவு நேரத்திலேயே எல்லா பாடத்தையும் குடுத்துருங்க. இத பேச முடியாது.
டைம் எடுக்கும். அந்த பேச்சையும் வந்து என்ன உணர்வோடு குடுக்குறோமோ, அத குடுக்க முடியாது. வார்த்தையால விவரிக்க முடியாது. அப்படியே விவரிச்சாலும் அந்த மூலையில போய் வந்து உணர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. கண்டுபிடிக்கணும். மைனூட். இயற்கை. எப்பயுமே நேர்மையா இருக்கணும். பிரச்சனை எப்பயுமே நேர்மையா இருந்தோம்னா, பிரச்சனை எங்கேயுமே கவலையே பட தேவையில்ல. நேர்மையா இருக்கிறதுக்கு முயற்சியே செய்ய தேவையில்ல. நேச்சரோட வந்து அப்படியே சரண்டர் ஆயிடணும். அந்த இயற்கை என்பது நம்முடைய மனமா இருக்குது. நம்முடைய மனதோடு சரண்டர் ஆயிடணும். அந்த ஒண்ணு போதுமானது. சரண்டர் ஆயிட்டா முடிஞ்சுது. அத ஆறு போல ஓட விட்டா முடிஞ்சுது. அதோட சண்டை போட்டா சண்டை போடவே முடியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியவே முடியாத விஷயம். இந்த காலகட்டத்துல இருந்தார்னா, வேதாத்திரி மகரிஷி அதான் சொல்லியிருப்பார். 1982ல ஃபாரின்ல கூட முக்கியமான பேச்சு சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், எண்ணம் ஆராய்தல். அதுதான். அப்ப இத்தனை வருஷமா அதே பேசிக்கிட்டு இருப்பாரா? ஒரு தடவ திருவான்மியூர் போனோம். மகரிஷி அவங்க வந்து ஃபாரின்லேருந்து வராங்க. அன்னைக்கு சாயந்தரம் வராங்க. அன்னைக்கு காலையில நான் போறேன். அன்னைக்கு நைட்டு பேசினாங்க. ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு மகரிஷி இன்னைக்கு புதுசா சொல்லுமே, ஏற்கனவே சொன்னதானே சொல்லிட்டு இருக்காரு அப்டின்னாரு. இன்னொருத்தருக்கு கோவம் வந்துருச்சு. ஏங்க அவரு சொன்னத நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, அடுத்து சொல்லுவாரு. நீங்க சொன்ன பேச்ச கேட்கலன்னா, அதே தானே சொல்லணும் அப்டின்னு ரொம்ப கோவிச்சுக்கிட்டாரு. அது மாரி தான் நம்முடைய நெலைம இருக்குது. ம். அதனால செயல்வழி தத்துவத்துல ஆ ஜாக்கிரதையா இருங்க. அதாவது ஸ்ரீ பகவத் ஐயா ஞான முகாம் நடத்தினாரு. ஞான முகாம் முடிஞ்சதுக்கு பிறகு, அவரு இதையே வந்து மாறி சொல்லியிருக்காருங்க. ஏங்க எல்லாமே ஒண்ணுதாங்க. சீடர்கள் மாறுறாங்க, குரு மாறுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் ஒரே தான் சொல்றாங்க. ஏன்னா மூல ஒண்ணுதான். அந்த பிரம்ம ஞான பயிற்சியில நீங்க அத்துணை பேரும் பிரம்ம ஞானிகள்னு சொல்லி, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பேர படிச்சு பார்த்து இத்தனை பேருக்கும் ஒரு 500 பேருக்கு இந்த மாரி கைய நீட்டி, இது வேற. அவங்க படிப்பாங்க. அவங்க கூட பேரு தப்பா படிப்பாங்க. இவரு அப்படியே உத்து பார்த்து கரெக்ட்டா படிச்சு வாழ்வோம்ன்னு சொல்லிக் குடுப்பாரு. என்ன உணர்வோடு பிரம்ம ஞானின்னு குடுத்துருக்காரு. பிரம்ம ஞானியவே பார்த்தாரு. ஆனா நாம பிரம்ம ஞானியா? ம். என்ன நம்பிக்கையோட வந்து குடுத்துருப்பாரு பாருங்க. அத்துணை பேரும் பிரம்ம என்ன அன்பும் கருணை. இந்த சமைக்கிறத விட ஈஸியானது அப்படின்னு சொன்னாருன்னா எவ்வளோ அற்புதம். ம். அந்த ஞான முகாம்ல ஸ்ரீ பகவத் ஐயாவும் அந்த முடிச்சதுக்கு பிறகு இவரு பிரம்ம ஞானின்னு சொன்னாரு. அவரு ஞானின்னு சொன்னாரு. நீங்க அத்தனை பேரும் ஞானிகள் அப்படின்னு டிக்ளேர் பண்றோம் அப்படின்னாரு. நீங்க அத்தனை பேரும் பிரம்ம ஞானின்னு அந்த மாரி சொல்லும்போது என்னுடைய கண்கள்ல கண்ணீர் வரும். நான் எத்தனையோ ஞான முகாம் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அந்த வார்த்தை சொன்னாவே எனக்கு அழுகை தாங்க முடியாது. ஏன்னா அவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி எல்லாம் ஞானியரா பார்க்குறாங்க. அத முடிச்சுட்டு ஸ்ரீ பகவத் ஐயா சொன்னாரு, என்ன நம்பிக்கை பாருங்க. நாம் அனைவரும் புத்தர் பரம்பரையிலே இணைந்து விட்டோம். என்ன சொல்றாரு பாருங்க. யாரையும் வந்து அடையல அப்படிலாம் சொல்லல. இப்ப நான் பேசுற மாரி கூட பேசலைங்க. அ நாம் அனைவரும் புத்தர் பரம்பரையிலே இணைந்து விட்டோம். ஆகவே புற செயல்கள பார்த்து செய்யணும். சரியா நடந்துக்கணும். புத்தர் இப்படி நடந்துக்குவாரா? அந்த மாரி உணர்வோடு புற செயல்கள மிக சிறப்பா நடத்தணும். அகத்துல வேலையே கிடையாதுன்னு இந்த ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணிட்டு, நல்ல நிறைவாக நம்ம நல்ல நிலையில இருக்கிறோம். அந்த நிலைய அடைந்துட்டோம். அப்படிங்கிற நிலையில இப்ப போய் வேலைய பாருங்க. புற செயல பாருங்கன்னு எவ்வளோ வேலைகள் கிடக்கு. அந்த ஞான முகாம்ல சொல்வாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஞானிகள் பேர சொல்லுங்க அப்படிம்பாங்க. ரொம்ப பேர் சொல்லுவாங்க. ரமண மகரிஷி, ஓஷோ, வேதாத்திரி மகரிஷி, பகவத் ஐயா அப்படின்னு. அப்புறமே சொல்லுவாரு. ஏங்க 3 நாளா கிளாஸ் நடத்துறேன். உங்க கண்ணாடியில உங்கள பார்த்துக்கவே மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ என்ன மாரி பாருங்க. சரிங்க. ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஆகவே நான் பேசின அத்தனையும் வாபஸ் வாங்கிக்கிறேன்.
ஜாக்கிரதைன்னு உங்களுக்கு சொல்லல, எனக்கு சொல்லிக்கிட்டேன். ஜாக்கிரதையா இருந்துக்கடா மனோகரா. எத்தனை நாள் இருக்க போறியோ, ஜாக்கிரதையா இருந்து ஏதோ பண்ணுடா அப்படின்னு எனக்கு நானே சொல்லுகிறேன். வேற யாரையும் நான் நம்பல. ஏதோ பண்ணிட்டு போங்க. என்னால முடிஞ்சதை செய்கிறேன். என்னுடைய அந்த இருக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. இதன் காரணமாக நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்துகிற நம்பிக்கை வேதாத்திரி மகரிஷி என் மேல வைத்த அன்பும் கருணையின் காரணமாக இருக்குது. தன்முனைப்போ தற்புகழ்ச்சியோ கிடையாது. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து விட்டது. அனைவரும் இனிதே வாழ்க. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவருடைய தலைப்பை கேட்டதிலிருந்து எதை நோக்கி அவருடைய உரை இறக்கும்ன்ற ஒரு ஆவலோடு காத்திருந்தோங்க. இந்த உங்களோட உரை மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்ததுங்க. நீங்க கூறிய கருத்துக்களிலிருந்து நீங்க ஏக்கமா இருக்கிறது, மகரிஷி அவர்கள் அங்கிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் உள்ளுணர்வில் உணர முடிகிறது. எத்தனை நாளைக்கு தான் தவம் தற்சோதனை இதிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்க போறீர்கள்? இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார். அதை நம்ம அறிந்து இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவில் முழுமை பெற வேண்டும். உலக மக்களின் சமாதானத்துக்கு போராட வேண்டும் என்ற மகரிஷியோட கருத்துக்களை சீக்கிரமே செய்யுங்கள், சீக்கிரமே செஞ்சு முடியுங்க நீங்க வலியுறுத்தி கூறியிருக்கீங்க ஐயா. ரொம்ப மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. நாம எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றத யோசிக்க வச்சிருக்கீங்க. எல்லாருமே சும்மா தவம் பண்றோம், தற்சோதனை பண்றோம், இதுலயே போயிட்டே இருக்கோம். இன்னைக்குதான் நம்ம உலக சமாதானத்துக்காக போராட போறோம். அதை பத்தி நினைக்கவே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி அதை பத்தி நினைக்கல. அவங்கவுங்க சொந்த கருத்துக்கள், சொந்த வாழ்க்கையை பற்றி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க கண்டிப்பா. அதுல இருந்து இன்னும் மீண்டு உலக சமாதானத்துக்காக இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கலைங்க யாரும். நீங்க சொல்றது அத்தனையும் உண்மையா இருந்ததுங்க. எப்படி மக்கள் நீங்க எல்லாம் எப்போ வருவீங்க, நீங்க ஏங்கி கொண்டு இருக்கிற வார்த்தைகளை மகரிஷி ஐயாவே அங்கிருந்து ஏங்கி கொண்டிருக்கிற மாதிரி நாங்க உணர்வுபூர்வமா உணர்றோங்க ஐயா. கண்டிப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் இதுக்குண்டான வேலையை தொடங்க வேண்டும். அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும். ஐயா கூறியது மிகவும் தெளிவாகவும் அனைவருக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர்களும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி, இன்று கேள்வி பதில் நிகழ்ச்சியில துவங்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியும் இல்லை. எனக்கே நான் எப்பவுமே கேள்வி கேட்டுருவேன். ஐயாவோட உரை முடிஞ்ச உடனே நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க. இப்போ எந்த கேள்வியும் எனக்கு தோணவே இல்லைங்க ஐயா. நம்ம மேல இருக்கிற குற்றத்தை நம்ம போக்கணும், நம்ம அடுத்து என்ன செய்யணும்ன்ற தெளிவா சொல்லிட்டீங்க. அதை மேற்கொண்டு கேள்வி கேட்டு விளக்கம் பெற அளவுக்கு யாருக்கும் இல்லைங்க. சிந்தனை ரொம்ப தெளிவா இருக்குங்க ஐயா. மிகவும் நன்றிங்க ஐயா. இன்று உரை சிறப்பு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள் நிறை செல்லும் உயர் புகழ் பெற்று மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் கூறியது போலவே எல்லாருக்கும் அந்த என்ன வழி கொடுத்திருக்காரு மகரிஷி தெளிவா இருக்குங்க. அதற்குண்டான விளக்கம், அதுக்குண்டான வழி எல்லாமே தெளிவா மகரிஷி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அதை நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு அதை ஃபாலோ பண்ணி அறிவில் முழுமை பெற வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர வேண்டும் என்பதை ஆணித்தரமாக அனைவர் மனதிலிருந்து விழித்து, தூங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் விழித்து எழுந்து பாருங்க, நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க, எதை ஃபாலோ பண்ணோம் நீங்க அப்படின்னு தூங்குறவங்கள ஒரு உலுக்கி எழுப்பி உட்கார வச்ச மாதிரி இருக்கு உங்களோட உரை. மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. இயற்கையோடு சண்டை போடாமல் நாம் இயற்கையுடன் சரணடைந்து விட்டால் நம்மை இயற்கை நல்வழியில் நடத்தி செல்லும் என்பதை தெளிவாக உரைத்திருக்கிறீர்கள் ஐயா. மிகவும் சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்விக்கே இடம் இல்லாத மாதிரி ஆக்கிட்டீங்க. எல்லா கேள்வி பதில் கேட்டு பேசினது போதுங்க. போய் செயல் மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டீங்கய்யா. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இனி என்ன செய்ய போறேன்றத எல்லாரும் சிந்திங்கடான்ற மாதிரி சொல்லிட்டீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. என்னங்க ஐயா, உலக நல வாழ்த்து பேசித்திரலாமாங்க ஐயா?